வணக்கம் சகாப்தம் காணொலி நேயர்களே. முகங்கள் அத்தியாயம் 23. வேகமாக கதவு தட்டப்படும் ஓசை கேட்டு கண்விழித்த ருத்ர பிரதாப் வேகமாக சென்று கதவை திறந்தான். வெளியே தேவ்நாயர் நின்றிருந்தான். அவனை பார்த்ததும் கலவரமானான் ருத்ர பிரதாப். என்னாச்சு தேவ்நாயர்? சார், மேடம் டிஃபன் கூட சாப்பிடல, கதவையும் திறக்கல. பதட்டத்துடன் பேசிக் கொண்டிருந்தவனை பின்னுக்கு தள்ளி முன்னேறினான். தேவ்நாயர் மேடம் என்ற தயக்கத்துடன் தொடங்கும் போதே ருத்ர பிரதாப் செயலில் இறங்கிவிட்டான். தன் பாக்கெட்டில் இருந்த சாவியை எடுத்து பக்கத்து அறையின் கதவை திறக்க முயன்று கொண்டிருந்தான். வெளியே டாக்டர் ஷியாமளாவின் நர்ஸ் பதட்டத்துடன் நின்றிருந்தாள். கதவை திறந்து கொண்டு அவன் உள்ளே நுழைந்ததும் அவன் கண்ட காட்சி அவனை துரிதப்படுத்தியது. கீழே கிடந்தவளை தூக்கி பெட்டில் கிடத்தினான். லேண்ட்லைனில் இருந்து ஷியாமளாவை தொடர்பு கொண்டான். அவருக்கு விவரம் தெரிவித்துவிட்டு மீண்டும் அவள் அருகில் வந்து அமர்ந்து கொண்டான். நர்ஸ் தன்னாலான முதலுதவியை செய்து கொண்டிருந்தாள். சந்தனாவின் மூடிய விழிகளை பார்க்கையில் அவனுள் ஏதோ கரைந்தது. அவளை தன் நெஞ்சோடு அணைத்துக் கொள்ள சொன்னது அவனது மனம். இன்று ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவளை அதிகமாக கஷ்டப்படுத்தி விட்டானோ? அவளது மனநிலை தெரிந்தும் அவளுடன் சரிக்கு சரியாக கோபப்பட்டு அவளது மன அழுத்தம் அதிகமாக இவனே காரணமாகிவிட்டானோ? அவள் என்ன சொன்னால்தான் என்ன? அவளை சுற்றி என்ன நடக்கிறதென்று தெளிவாக புரிந்த இவன் தன்னிலை இழந்தது சரியா? இப்படி ஏதேதோ சிந்தித்தபடியே நிமிர்ந்து பார்த்தவனின் விழி வட்டத்திற்குள் தேவ்நாயர் நின்றிருந்தான். அவனும் ருத்ர பிரதாப்பை தான் பார்த்து கொண்டிருந்தான். அவனது தோரணையே ருத்ரன் எப்போது வாய் திறந்து எது சொன்னாலும் உடனே செயலில் இறங்க ஆயத்தமாக தயாராக இருப்பது போல் இருந்தது. டேப்லெட்ஸ் கொடுத்துட்டாங்களா தேவ் என்றவனது கேள்விக்கு தேவ் அமைதியானான். நர்ஸ் நடுக்கத்துடனே, இல்ல சார், மேடம் டிஃபன் சாப்பிடலையே. தர்ம சங்கடத்துடன் கைகளை பிசைந்தாள். வாட்? கண்கள் தீப்பொறியாக எழுந்தவன், யூஸ்லெஸ், வேஸ்ட், இடியட், வாயில் வந்த அத்தனை வார்த்தைகளையும் சொல்லி தேவ்நாயரை திட்டினான். பதிலேதும் பேசாமல் அமைதி காத்தான் தேவ்நாயர். டிஃபன்ல தான் கலந்து கொடுக்கணுமா என்ன? தண்ணியில கூட கொடுத்திருக்கலாமே. ருத்ர பிரதாப்பின் கண்கள் கோபத்தில் சிவந்தன. சாரி சார், சாரி. பயத்தில் சாரி மட்டுமே அந்த நர்சினால் சொல்ல முடிந்தது. ஆனால் அவனது கோபம் தேவ்நாயரைத்தான் தாக்கியது. கெட் லாஸ்ட், குட் ஃபார் நத்திங். கொடுத்த ஒரு வேலையும் உருப்படியா செய்ய முடியல. காண்ட் யூ கெட் அ ப்ராப்பர் செக் ஆஃப் டேப்லெட்ஸ்? கெட் அவே ஆஃப் மை சைட். அவனது சத்தத்தில் அறையிலிருந்து பிரகாஷை விழுந்தடித்து கொண்டு வந்துவிட்டான். உள்ளே வந்து சூழலை கிரகித்தவன் தேவ்நாயரை சைகை செய்து வெளியே அனுப்பினான். அவன் வெளியேறவும் டாக்டர் உள்ளே வரவும் சரியாக இருந்தது. சில நிமிடங்கள் அவளை சோதித்த ஷியாமளா, நத்திங் டு வரி மிஸ்டர் ருத்ர பிரதாப். இது மாத்திரையோட எஃபெக்ட் தான். விடாம தொடர்ந்து எடுக்கணும். வி ஆர் இன் த ரைட் ட்ராக். பட் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. நிதானமான மாற்றம் தான் நல்லது. அவசரப்படாதீங்க. ஐ திங்க் யூ அண்டர்ஸ்டாண்ட். எஸ் டாக்டர், ஐ வில் டேக் கேர் என்ற ருத்ர பிரதாப்பின் பார்வை மெத்தையில் துவண்டு கிடந்தவளின் முகத்தில் நிலைத்தது. நத்திங் டு வரி என்ற ஷியாமளாவின் வார்த்தைகள் அவனது இறுக்கத்தை தளர்த்தியது. அவன் அருகில் வந்த பிரகாஷ் அவனது தோள் பற்றி, எல்லாம் சீக்கிரம் நார்மல் ஆகிடும், டோன்ட் வரி என்றான் அவனை சமாதானப்படுத்தும் குரலில். அவனது கையை தட்டிவிட்டு, சேம் ஓல்டு நியூஸ் என்று ருத்ர பிரதாப் அர்த்தத்துடன் சிரிக்க பிரகாஷும் அவனுடன் இணைந்து கொண்டான். அந்த மாபெரும் நட்சத்திர விடுதி விழாக்கோலம் எடுத்திருந்தது. இந்தியாவில் உள்ள அனைத்து திரைத்துறை ஜாம்பவான்களும் ஒவ்வொருவராக தங்களுக்கென்று ஒதுக்கப்பட்ட நேரத்தில் சரியாக வருவதும் போவதுமாக இருந்தனர். அவர்களை பார்க்க வந்த ரசிகர் கூட்டத்தையும் பிரஸ் மீடியா ஆட்களையும் சமாளிப்பதில் அந்த விடுதியின் பாதுகாப்பு துறைக்கு மூச்சு திணறத்தான் செய்தது. அப்போதுதான் ஷாருக் கான் காரில் ஏறி அங்கிருந்து அகன்றார். பத்மஸ்ரீ கமலஹாசனின் கார் உள்ளே நுழைந்தது. உடனே மீடியாக்களின் பிளாஷ் வெளிச்சம் எல்லோரது கண்களையும் கூசச் செய்தது. அதேபோல் இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் சரியாக ருத்ரனின் கார் அந்த விடுதியின் லாபியில் வழுக்கிக் கொண்டு நுழைந்தது. அருகில் அமர்ந்திருந்தவளின் முகம் பார்த்தான். அவளது கண்களில் இருந்த மலர்ச்சியையும் ஆர்வத்தையும் அவனால் உணர முடிந்தது. மார்பிள் ரெசார்ட்டில் நடந்த காட்சியும் அவனுக்குள் வந்து சென்றது. அன்றைய ஷூட்டிங் முடிந்து குளித்து இரவு உடைக்கு மாறியிருந்தாள் சந்தனா. ரூமின் காலிங் பெல் அடித்தது. யாராக இருக்கும் என்று சிந்தித்துக் கொண்டே கதவை திறந்தவளை ஒருவித புன்னகையுடன் எதிர்கொண்டான் ருத்ர பிரதாப். என்ன
என்பது போல் அவள் விழிக்க, சீக்கிரம் கிளம்பு என்றான் ஒற்றை வரியில். அவனை குழப்பமாக ஏறிட்டவளின் கைகளை பற்றி, கேன் யூ பிலீவ் we are going to meet the great Hollywood director Mr. Christopher Nolan என்று சந்தோஷத்தின் உச்சத்தில் திளைத்தது அவனது குரல். அப்போது அவளது கண்களில் வந்து போன மின்னலை கவனிக்க அவன் தவறவில்லை. அதனால் தானே போனில் சொல்லாமல் நேரில் வந்தான். ஓகே, கெட் ரெடி சூன் என்று அவளது கைகளை விடுவித்துவிட்டு அகன்றான். அப்போது அவளது முகத்திலிருந்த சந்தோஷமும் எதிர்பார்ப்பும் துளியும் குறையாமல் இப்போதும் அவளுள் இருப்பது அவனுக்கு புரிந்தது. எல்லாம் சரியான வழியில்தான் செல்கிறது என்றது அவனது உள்மனம். காரிலிருந்து ருத்ர பிரதாப்பும் நந்தினியும் முதலில் இறங்க பின்னோடு பிரகாஷ் இறங்கினான். அவனால் இன்னமும் கூட நம்ப முடியவில்லை. கிறிஸ்டோபர் நோலனை சந்திக்க போகிறோமா? அவரது படங்களில் பலவிதமான மேஜிக் இருக்கும். அவரது ஸ்டைல் ஆஃப் மேக்கிங் எது மாதிரியும் இல்லாமல் பொது மாதிரியாக இருக்கும். அவரது படத்தை புரிய வைக்க தனியாக ஒரு குழு தேவைப்படும். பொதுவாக எல்லோரும் தொட பயப்படும் கதை கருவையே அவர் விரும்பி கையாள்வார். அவரது மொமெண்டம் கதையின் ஒரு துளியை வைத்துத்தான் தமிழில் சூர்யா நடித்த கஜினியை எடுத்தார்கள். ஒரு துளியே இப்படி என்றால் நிஜத்தை பற்றி சொல்லவும் வேண்டுமா? இப்படி எல்லா திரைத்துறையினரையும் தன்பால் இழுக்கும் வல்லமை படைத்தவரை சந்திக்கப் போவது பெரும் வரமல்லவா என்று தன்னைத்தானே கிள்ளி பார்த்து கொண்டான் பிரகாஷ். ருத்ர பிரதாப்பும் நந்தினியும் கைகோர்த்து கொண்டு நடப்பதை பல கேமராக்கள் படமெடுத்தன. அதில் ஒரு தொகுப்பாளர் பெண், இப்போது இங்கே தமிழகத்தின் மாபெரும் இயக்குனரும் அவரது வருங்கால மனைவியுமாக போகிற பிரபல நடிகை நந்தினியும் கிறிஸ்டோபர் நோலனை சந்திக்க வந்திருக்காங்க. அவங்க கிட்ட சில வார்த்தைகள் என்று ருத்ர பிரதாப்பின் முன் மைக்கை நீட்டினாள். அவன், ஐ எம் சோ ஹாப்பி டு மீட் சச் அ வண்டர்ஃபுல் டைரக்டர் என்று முடிக்க, அவளும் மீ டூ என்றதோடு நிறுத்தி கொண்டாள். இவர்கள் ஹோட்டலின் விஐபி தளத்திற்கு வர அங்கே கிறிஸ்டோபர் நோலனை சந்தித்துவிட்டு திரும்பிய பத்மஸ்ரீ கமலஹாசன் லிப்டின் வாயிலில் இவர்களை சந்தித்தார். அவரை பார்த்ததும், கமல் சார் என்று ஓடிச் சென்று அவருக்கு கை கொடுத்து குலுக்கினாள் சந்தனா. எப்படி இருக்கீங்க நந்தினி என்று அன்புடன் விசாரித்தவருக்கு, ஐ எம் ஃபைன் சார், நன்றி என்றாள். அதற்குள் பின்னோடு ருத்ர பிரதாப்பும் பிரகாஷும் பத்மஸ்ரீயை நெருங்க எல்லோரும் கை குலுக்கி தங்களது முகமனை தெரிவித்துக் கொண்டார்கள். சந்தனா சாதாரணமாக கமல் சாரிடம் பேசியதை இருவருமே ஒருவித திருப்தியுடன் பார்த்தனர். ருத்ர பிரதாப் நந்தினியின் திருமணத்திற்கு வாழ்த்து சொன்ன பத்மஸ்ரீ ருத்ரனுக்கு முன்பே தொலைபேசியில் வாழ்த்தை சொல்லிவிட்டதாகவும், ஆனால் நந்தினியிடம்தான் பேசவே முடியவில்லை என்றார். மிருதுளா படத்தின் வெற்றியை நோக்கி காத்திருப்பதாக கூறினார். ருத்ர பிரதாப்பின் தனித்துவமான சிந்தனை அவருக்கு பிடிக்கும் என்றும், நந்தினி தன் மகள் போல், அதனால் அவளை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் என்று பேசியவர் அவரது பிரத்யோக புன்னகையுடன் விடை பெற்று சென்றார். முகங்கள் அத்தியாயம் 23 நிறைவடைந்தது. அத்தியாயம் 24. கிறிஸ்டோபர் நோலனை பார்த்ததும் உறைந்து விட்டான் பிரகாஷ். அவனது தோளை இடித்து சுயநினைவிற்கு கொண்டு வந்தான் ருத்ர பிரதாப். எல்லோரும் கை குலுக்கி கட்டிப்பிடித்து கொண்டார்கள். எங்கே சந்தனா முருங்கை மரம் ஏறப்போகிறாளோ என்று உள்ளே படபடத்தது அவசியமற்றதாய் போனது. அவளும் சர்வ சாதாரணமாக கை குலுக்கி கட்டிப்பிடித்து அவருக்கு அருகில் கால் மேல் கால் போட்டு கண்களில் ஆர்வம் மின்ன பேசலானாள் சந்தனா. ருத்ர பிரதாப்பின் முந்தைய படமான உயிரின் எல்லை படத்தை பற்றி பாராட்டி அவர் பேசிய போது அவனுக்கு பெருமையாக இருந்தது. தற்போதைய படம் என்ன என்றும் விசாரித்தார். மிருதுளா சார், இட்ஸ் a romantic thriller கம் சஸ்பென்ஸ் என்றான். மிருதுளா வெற்றி பெற வாழ்த்தினார். அதே போல் அவனும் அவரது பழமைக்காக்கும் பழக்கமான பிலிம் ரோல் கேமரா ஷூட்டிங் பற்றி பாராட்டி பேசினான். தான் கொண்டு வந்த அன்பு பரிசை அவரிடம் கொடுத்த பொழுது அவர் ஆர்வமாக அதனை பிரித்து பார்த்தார். உள்ளே ஒரு சின்னஞ்சிறிய பிராண்டட் பிளாஸ்க். அதனை பார்த்ததும் கிறிஸ்டோபர் நோலன் சிரித்து விட்டார். கூடவே மோஸ்ட் வேல்யூபிள் கிஃப்ட் என்றார். காரணம், அவர் ஒரு டீ பிரியர். கோட் பாக்கெட்டில் எப்போதும் ஒரு சின்ன பிளாஸ்கில் டீ இருந்து கொண்டே இருக்கும். ருத்ர பிரதாப்பின் பயனுள்ள பரிசுக்கு நன்றி கூறியவர் பிரகாஷின் கேமரா ஒர்க்கும் பாராட்டப்பட வேண்டிய ஒன்று என்றார். இவர்களது கூட்டணி வெற்றி கூட்டணி என்றார். இதை கேட்ட பிரகாஷ் இந்த உலகத்திலேயே இல்லை. நந்தினியின் நடிப்பை பற்றியும் சில வரிகள் பேசினார். அவளும் அதற்கு ஏற்றாற்போல் அழகாக ஆங்கிலத்தில் பதிலளித்தாள்.
அவரது சமீபத்திய படமான டங்கிர்க் படத்தை பற்றி சில விவரங்களையும் கேட்டுக்கொண்டாள். அவரது மற்ற படங்களான இன்செப்ஷன், இன்டர்ஸ்டெல்லார், பேட்மேன் சீரீஸ் பற்றி ஆர்வமாக பேசிக் கொண்டிருந்தாள். அப்போது பிரகாஷ் ருத்ரனின் காதை கடித்தான். ஆச்சரியமா இருக்கு ருத்ரா, அந்த பல்லிமிட்டைசைஸ் மாத்திரைக்கு இவ்வளவு சக்தியா? ருத்ர பிரதாப்பும் இமைக்காமல் அவளைத்தான் பார்த்து கொண்டிருந்தான். எஸ், ஹேட்ஸ் ஆஃப் டு ஷர்மா. மருத்துவத்தின் மகிமையே மகிமை என்றான் பிரகாஷ். அடுத்த ஷாட்டிற்காக அவசர அவசரமாக சந்தனாவை தயார் செய்து கொண்டிருந்தாள் ஒப்பனை கலைஞர் ஜான்சி. அணிமணிகளை அணிவிக்கும் போது ஜான்சியின் கையில் இருந்த ஒரு செயின் சந்தனாவின் கவனத்தை ஈர்க்க அதை கூர்ந்து பார்த்தாள். என்ன அது? சந்தனா கேட்டாள். தாலி செயின் மேம் என்றாள் ஜான்சி. தாலியா? புருவம் சுருங்கினாள். எஸ் மேம். அது இருக்கு. இந்த ஷார்ட்டோட காஸ்டியூம்ல இதுவும் ஒண்ணுதான் மேடம். ஓ. அவளுடைய முகம் இறுகியது. என்னாச்சு மேம்? சட்டென்று அவளுடைய இயல்புத்தன்மை மாறியதை கவனித்து விசாரித்தாள். இல்ல, ஒன்னும் இல்ல, அது அங்க வைங்க, நானே போட்டுக்கிறேன். ஜான்சியின் முகத்தை பார்ப்பதை தவிர்த்து கைபேசியில் கவனமாக இருப்பது போல் பாவனை செய்தாள். ஆனால் தயங்கி நின்றாள் ஜான்சி. இவள் மறந்துவிட்டால் டைரக்டரிடம் இவளல்லவா வாங்கி கட்டிக்கொள்ள வேண்டும். கையில் சங்கிலியை பிடித்தபடி அப்படியே நின்றாள். வாட்? புருவம் சுருக்கினாள் சந்தனா. அவள் முகத்தில் எரிச்சல் தெரிந்தது. இப்பவே போட்டுக்கோங்க மேம், ஷாட்டுக்கு நேரம் ஆயிடும். ஐ நோ, வச்சுட்டு போங்கன்னு சொல்றேன்ல. கோபத்தில் வெடுவெடுத்தாள். எல்லோரும் என்னதான் நினைத்து கொண்டிருக்கிறார்கள்? அவள் என்ன கை பொம்மையா? நினைத்தபடி அனைவரும் ஆட்டி வைப்பதற்கு? ருத்ரன் முதல் இந்த ஜான்சி வரை அனைவரும் அவளை கட்டாயப்படுத்துகிறார்களே. அதிலும் இவள் தாலியை கையில் வைத்துக்கொண்டு அணிந்து கொள் என்று கட்டாயப்படுத்துகிறாளே. முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடிக்க அலைபேசியை தட்டி கொண்டிருந்தாள் சந்தனா. அப்போது நந்தினி ரெடியா? சத்தமிட்டபடியே கேரவனுக்குள் நுழைந்தான் ருத்ர பிரதாப். ரெடி சார், பதட்டத்துடன் பதிலளித்தாள் ஜான்சி. அதே நேரம் ருத்ரனின் அலைபேசி ஒலி எழுப்ப அதை எடுத்து காதுக்கு கொடுத்தவன், சொல்லுங்க தீனா என்று பேசிக்கொண்டே சந்தனாவை பார்த்தான். முகத்தில் ஒருவித இறுக்கத்துடன் அமர்ந்திருந்தாள். என்னாச்சு என்று யோசித்தபடியே ஜான்சியை பார்த்தால் அவள் கையில் ஏதோ ஒரு சங்கிலியோடு நின்று கொண்டிருந்தாள். அலைபேசியில் பேசுகிறவனுக்கு செவியை கொடுத்தபடியே என்ன என்று ஜான்சியிடம் புருவம் உயர்த்தினான். அவள் தன் கையிலிருந்த செயினை காட்டி, மேடமுக்கு போடணும் சார் என்று முணுமுணுத்தாள். இவ்வளவுதானா என்கிற அலட்சியத்துடன் அவள் கையிலிருந்து பிடுங்கி சந்தனாவின் கழுத்தில் அணிவித்தவன் போனில், எல்லாத்தையும் ஏன் கிட்டதான் கேட்கணுமா? காண்ட் யூ திங்க் ஆஃப் யோர் செல்ஃப் என்று கத்தினான். எதை எடுத்தோம், எதை போட்டோம் என்கிற எந்த சிந்தனையும் இல்லை அவனிடம். எல்லாம் நடிப்பு, எல்லாம் போலி, எல்லாம் மாயை. இதுதான் அவனுடைய வாழ்க்கை. ஆனால் இறுகிய உடலும் அகல விரிந்த விழிகளுமாக தன்னை உக்கிரமாக பார்த்து கொண்டு நிற்பவளை கண்டு துணுக்குற்ற ருத்ரன், நான் அப்புறம் கூப்பிடுறேன், வெய்ய என்று கூறி அலைபேசியை அணைத்துவிட்டு, யூ கேன் கோ என்று ஜான்சிக்கு ஆணையிட்டுவிட்டு, நந்தினி என்றபடி அவளிடம் நெருங்கினான். அவனை எரித்து விடுவது போல் முறைத்தவள் எதுவுமே பேசாமல் சட்டென்று அங்கிருந்து விலகி வெளியேறினாள். சாதாரண சீன்தான். சமையலறையில் டீ போடுவது போலான காட்சி. பக்கத்தில் தன்வன்யா. ஆக்ஷன் என்ற அவனது குரலுக்கு கட்டுப்பட்டவள் போல் அந்த காட்சிக்கான அவளது நடிப்பை தொடங்கினாள் சந்தனா. ஆனால் சற்று முன் நடந்த சம்பவத்தால் சூழ்ந்த குழப்பம் அவள் மனதை ஆக்கிரமித்திருக்க தன்னை மறந்து டீ கொதித்து கொண்டிருந்த பாத்திரத்தை துணியில்லாமலேயே பிடித்து இறக்கிவிட்டாள். அவள் வலியை தன்னுள் அடக்கிக் கொண்டு நடித்தாள். கட் என்று கத்திக்கொண்டு எழுந்தான் ருத்ரன். அவளது கட் கேட்டதும் என்று கையை பிடித்து கொண்டு கீழே அமர்ந்து விட்டாள். எல்லோரது முகத்திலும் கலவரம். அருகில் இருந்த தன்வன்யா செய்வதறியாமல் விழித்து கொண்டு நிற்க, வாட்டர் என்று கத்திக்கொண்டே இரண்டெட்டில் அவளை அடைந்து விட்டான் ருத்ர பிரதாப். அவனிடம் ஒரு தண்ணீர் பாட்டில் நீட்டப்பட்டது. அதனை அவசரமாக வாங்கி அவளது சிவந்திருந்த கைகளின் மீது ஊற்றினான். காயத்தின் மேலே மென்மையாக ஊதிவிட்டான். சூடுபட்டது அவளுக்காக இருந்த பொழுதிலும் வலி அவனது கண்களில் தெரிந்தது. ஆர் யூ மேட்? அறிவில்ல, துணியை பிடிச்சு எடுக்கணும்னு தெரியாதா? இடையிடையில் அவளிடம் எரிந்து விழுந்தான்.
திட்டிக்கொண்டே ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸில் இருந்த ஆயின்மெண்ட்டை போட்டுவிட்டான். சூடுபட்ட வலியை விட அவன் காட்டும் கோபம்தான் அதிகமாக வலித்தது. அவனது அக்கறை அவளுக்கு அழுகையை கொண்டு வந்தது. கண்கள் கலங்க அவனிடமிருந்து கையை உருவிக்கொள்ள முயன்றாள். தனது பிடியில் கூடுதல் அழுத்தம் கொடுத்தபடி நிமிர்ந்து அவள் முகம் பார்த்தவன் அவள் விழிகளில் நிறைந்திருந்த கண்ணீரைக் கண்டு உதட்டை கடித்தான். உள்ளே ஏதோ பாய்வது போல் இருந்தது. இதயத்துக்குள் சுருக்கென்று வலிப்பது போல் இருந்தது. கண்களை ஒருமுறை மூடி திறந்து, ரொம்ப வலிக்குதா என்றான் மென்மையாக. பதில் சொல்வதற்கு முன் அவளுடைய கண்களில் திரண்டிருந்த தண்ணீர் முத்துக்களாக கன்னத்தில் வடிந்தது. அவ்வளவுதான். அதற்கு மேல் ஒரு நொடி கூட யோசிக்கவில்லை அவன். மேடமை கார்வனுக்கு கூட்டிட்டு போங்க என்றான் தன்வன்யாவிடம். சந்தனாவை ஓய்வெடுக்க அனுப்பிவிட்டு இவன் அடுத்த காட்சி எடுப்பதில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டான். ஆனால் வேலையில் அவனால் கவனம் செலுத்த முடியவில்லை. ஏகப்பட்ட குளறுபடிகள். கலங்கிய அவளுடைய விழிகளும் சூடுபட்டு சிவந்த அவளுடைய விரல்களும் அவன் கண்ணெதிரிலே தோன்றி அவனுடைய கவனத்தை சிதறடித்தன. வெகுநேரம் போராடி பார்த்தவன் ஒரு கட்டத்தில் தோல்வியை ஏற்றுக்கொண்டு இடைவேளை அறிவித்துவிட்டு அவளை தேடி கேரவனுக்கு வந்துவிட்டான். சோஃபாவில் சாய்ந்த வண்ணம் விழிமூடி படுத்திருந்தாள் சந்தனா. ருத்ர பிரதாப்பை பார்த்ததும் அவள் அருகில் அமர்ந்திருந்த நர்ஸ் எழுந்து நின்றாள். அதோடு அவனது கண் அசைவை புரிந்து கொண்டு சத்தமில்லாமல் வெளியேறியும் விட்டாள். தன்னை மறந்து உறங்குகிறவளை எழுப்பிவிடக் கூடாது என்கிற அக்கறையோடு பூனை போல் நடந்து வந்து அவள் அருகில் அமர்ந்தான். மடி மேலிருந்த அவளது கையை மென்மையாக பற்றியவன் சிவந்திருந்த விரல்களை பார்த்தான். மனம் வலித்தது. இந்த காயத்திற்கு மட்டுமல்ல, இவருடைய அனைத்து காயங்களுக்கும் நீ ஒருவன்தான் காரணம் என்று உள்ளே இருந்து மனசாட்சி கூக்குரலிட்டது. மற்றவர்களுக்காக என்று சொல்லிக் கொண்டாலும் அது சுயநலம்தானே. தன்னுடைய சுயநலத்திற்காக ஒரு பெண்ணின் உணர்வுகளோடு விளையாடுவது தவறு என்று நன்றாக தெரிந்தும் அவனால் தவிர்க்க முடியாததை நினைத்து அவனுக்கே அவன் மேல் எரிச்சல் வந்தது. ஆனால் காலத்தின் கட்டாயத்தை யாரால் மாற்ற முடியும்? குறைந்தபட்சம் இந்த சூடேனும் படாமல் இருந்திருக்கலாம். மனதிற்குள் அவன் நினைக்கவும் தன் கைகளை யாரோ தொடும் உணர்வு தோன்ற பதட்டத்துடன் கண்களை திறந்தாள் சந்தனா. பற்றியிருந்த அவளது கைகளை வருடி, இட்ஸ் மீ, கூல் என்றான் ருத்ரன். ஆனால் அவனை பார்த்ததும் உள்ளே எரிச்சல் மூண்டது அவளுக்கு. இவன் செய்யும் தவறுகள் இவனுக்கு ஏன் புரிய மாட்டேன் என்கிறது? அவள் திடமாக இருக்க வேண்டும், எல்லாம் கொஞ்ச நாள்தான் என்று உள்ளுக்குள் உரு போட்டுக்கொண்டு தன்னை தேற்றிக்கொள்ள முயலும் பொழுதெல்லாம் ஏதாவது செய்து இவளை பலகீனப்படுத்துகிறான். எல்லாவற்றையும் முன்கூட்டியே அறிந்து கொண்டு செயலில் இறங்கும் அதி புத்திசாலிக்கு அவளது இதய குமுறல் தெரியவில்லையே. மனக்காயம் பத்தாதென்று இப்போது இந்த விரல்களில் வேறு எரிச்சல் நீடித்து கொண்டே இருக்கிறது. அவளது மென்கரத்தில் பதிந்திருந்த அவனது பார்வையை விலக்கி அவளது விழிகளை ஊடுருவினான். ஹவு டு யூ ஃபீல் நவ் என்றான் அக்கறையோடு. அந்த அக்கறை அவள் இதயத்தின் அடி ஆழத்தை தொட்டு பார்த்தது. அவனுடைய மென்மையான ஸ்பரிசம் அவள் மனதிற்குள் இடம் புரியாத உணர்வுகளை ஊற்றெடுக்கச் செய்தன. அவனுடைய மென்மையான ஸ்பரிசம் அவள் மனதிற்குள் இனம் புரியாத உணர்வுகளை ஊற்றெடுக்கச் செய்தன. கண்களை கரித்து கொண்டு வந்தது. இதுவரை அவனை கரித்து கொட்டிய மனம் அதற்கு நேர்மாறான உணர்வை உண்டாக்கியது. தெளிவாக சொல்ல வேண்டுமென்றால் அவளது பிரச்சனையும் அவன்தான், அதற்கான தீர்வும் அவனேதான். மனதின் உண்மையை மனதிற்குள்ளேயே அழுத்தி பெட்டர் தரையை பார்த்தபடி முணுமுணுத்தாள். அவளுடைய தாடையை பற்றி முகத்தை நிமிர்த்தி கண்களை சந்தித்து, ரொம்ப பெயினா இருக்கா என்று கேட்டான். இந்த கரிசனம்தான் வலிக்கிறது என்று சொல்ல முடியாமல் மௌனமானவளின் முக உணர்வு போராட்டங்களினால் சிவந்து போனது. என்னாச்சு? அவருடைய முக மாற்றத்தை கவனித்து கேட்டான். பதில் சொல்ல முடியாமல் கீழே குனிந்தபடி ஒன்றுமில்லை என்பது போல் தலையை குறுக்காக ஆட்டினாள். ஏய், என பாரு, லுக் அட் மீ என்று அவள் முகத்தை தன் இரு கைகளில் ஏந்தி கண்களுக்குள் பார்த்து, ஐ எம் வித் யூ, உனக்கு எதுவும் ஆக விடமாட்டேன், பிலீவ் மீ என்றான் தீவிரமாக. அதை சொல்லும் பொழுது அவனுடைய முகத்தில் பிரதிபலித்திருந்த உணர்வுகள் அவளது மனதில் அழுத்தமாய் பதிய தன் மன போராட்டங்களினால் தளர்ந்திருந்தவள் தன் கட்டுப்பாட்டையும் மீறி அவன் தோள்களில் சாய்ந்தாள். இதய கூட்டுக்குள்ளிருந்த துக்கம், குழப்பம்
அவளுள் என்னதான் நடக்கிறது என்று புரியாத கேள்வி இவை எல்லாம் சேர்ந்து கண்ணீர் அருவியாய் கொட்டி கொண்டிருந்தது அவள் கண்களிலிருந்து. ஓரிரு நொடிகள் சிலை போல் அமர்ந்திருந்த ருத்ர பிரதாப் தன்னிலைக்கு திரும்பியவனாய் இன்னும் அவளுடன் நெருங்கி அமர்ந்து அவளை தன் தோளோடு சேர்த்து அணைத்து கொண்டான். அவளது கழுத்தில் அவன் அணிவித்திருந்த தாலி சரிந்து அவளது நெஞ்சை தொட்டது. இட்ஸ் கோயிங் டு பி ஓகே, இட்ஸ் ஆல் கோயிங் டு பி ஓகே, ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் என்று அவளுடைய முதுகை வருடி ஆறுதல் கூறினான். அந்த அணைப்பும் ஆறுதலும் அவளை வெகுவாய் அமைதிப்படுத்தியது. அவளுடைய உணர்வு போராட்டங்கள் மெல்ல மெல்ல கட்டுக்குள் வந்தன. நிலைமை கட்டுக்குள் வந்துவிட்டது என்று உணர்ந்தாலும் ஒருவரை ஒருவர் விட்டு விலக இருவருக்குமே மனமில்லை. அங்கே வார்த்தைகளும் தேவையில்லாமல் போனது. எவ்வளவு நேரம் கழிந்ததோ தெரியவில்லை. யாரோ கேரவனின் கதவை தட்டியதும் வேறு வழியில்லாமல் இருவரும் விலகினார்கள். ஆர் யூ ஓகே நவ்? அவனுடைய கனிந்த குரல் அவளிடம் இழைந்தது. அவள் மெல்லிய புன்னகையுடன் தரையை பார்த்தாள். அவளது புன்னகை ருத்ர பிரதாப்பின் முகத்தில் பிரதிபலிக்க எழுந்து சென்று கதவை திறந்தான். வெளியே பிரகாஷ் நின்றிருந்தான். ப்ரொடியூசர் சந்திரன் வந்திருக்காரு, இந்த பக்கமா வந்தாராம். நம்முடைய ஷூட்டிங் இங்க நடக்கிறதுன்னு தெரிஞ்சு பார்க்கலாமேன்னு வந்தாராம். வர சொல்லவா என்று கேட்டான். சில வினாடி யோசித்தவன் ஓகே வர சொல்லு என்றான். இங்கேயே வா, ஹீரோயினுடைய கேரவனுக்கு வர சொல்கிறானே என்கிற வியப்புடன் கேட்டான். ருத்ரனோ சில நிமிடங்கள் கூட அவளிடமிருந்து விலகி இருக்க முடியாத மனநிலையில் இருந்தான். எனவே ஆமா இங்கேதான் வர சொல்லு என்றான் அழுத்தமாக. அதற்கு மேல் விவாதம் செய்யாமல் அங்கிருந்து அகன்றான் பிரகாஷ். சற்று நேரத்திலேயே பிரகாஷ் குறிப்பிட்ட அந்த தயாரிப்பாளர் உள்ளே நுழைந்தார். அவரை கண்டதும் தீயை மிதித்தது போல் சட்டென எழுந்து நின்று விட்டாள் சந்தனா. முகம் வெளிரி கண்கள் சிவந்து விரைப்பாக நின்றவளை பார்த்து குழப்பமுற்றான் ருத்ர பிரதாப். முகங்கள் அத்தியாயம் 24 நிறைவடைந்தது. நன்றி.